அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதில் இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு மகத்தான அமலை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த ஒரு அமல் உங்களுக்கு நற்செய்திகளை குவிக்கக்கூடிய ஒரு அமல். அது மட்டுமல்ல, நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய செல்வத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அமலை தான் நான் சொல்லித்தர போகிறேன். அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அதாவது கல்ப் ரிலாக்ஸ் சவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புதிய சேனலை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு சேனல்ல உங்களுடைய மன அழுத்தங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே மன அழுத்தத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கான தேடலில் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம இதை எப்படி சரி பண்ணலாம், இந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்ளலாம், அல்லாஹ்வின் பக்கம் எப்படி நெருங்கலாம், இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ சரியாகும், நம்ம விரும்பக்கூடிய விஷயங்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த தேடல்களுக்கான தீர்வு தரக்கூடிய ஒரு சேனல் தான் கல்பு ரிலாக்ஸ். அதாவது இதில் நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சில அமல்களை, சில திக்ருகளை, சில சலவாத்துக்களை, இஸ்திகஃபார்களை நம்ம சவுண்டாக கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் அதை காதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேட்டிங்க அப்படின்னாலே உங்களோட கல்பு ரிலாக்ஸ் ஆகும். நிச்சயமாக ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் இதை சைலண்ட்டாக நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு காதில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலே போதும். நல்ல மாற்றம் உங்களுடைய கல்பில் உருவாகும். எனவே இந்த ஒரு சேனலை நம்ம அறிமுகப்படுத்துனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சேனலோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த சேனலை கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இந்த சேனல் எல்லா மக்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேனல். இந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. இன்னும் இந்த சேனலை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். கல்ப் ரிலாக்ஸ் கண்டிப்பாக உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க செய்யக்கூடிய ஒரு சேனல் தான். அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினாலே நம்மளோட பிரச்சனை எல்லாம் தீந்துரும், நமக்கு தேவையானது கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த சேனல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் செய்யக்கூடிய மகத்தான அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அமலை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, ஓதிய நிமிடங்களில் அல்லாஹ்விடமிருந்து உதவியை கொண்டு வரும். நீங்கள் தேடக்கூடிய விஷயத்த அல்லாஹ்விடமிருந்து பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, நீங்கள் தேடி திரியக்கூடிய செல்வத்தை, பெரிய அளவு ரிஸ்க, பெரிய அளவு பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அமல். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறது ஒரு மகத்தான ஒரு சலவாத், சிறந்த சலவாத். ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வழமையாக ஓதக்கூடிய பாரம்பரியமான செலவாத். ஆனால் இந்த செலவாத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த செலவாத்துக்கு ஏராளமான சிறப்புண்டு. அதில் வெறும் ரெண்டே 2 பலனை மட்டும் நான் சொல்கிறேன். முதல்ல, நீங்கள் விரும்புகிற விஷயத்த அல்லாஹ் இந்த செலவாத்தை ஓதி முடித்த உடனே தருவான். 2வது, உங்களுக்கு தேவையான ரிசுக்கு கிடச்சிரும். 3வது ஒரு விஷயம் இருக்குது, உங்களுடைய கல்பை தூய்மையாக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே அல்லாஹவை சார்ந்து இருக்கும். உங்களுக்கு தேவையான அறிவை அல்லாஹ் தருவான், தெளிவை தருவான். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் அல்லாஹ்வினுடைய உதவியையும் தருவான். இதற்கு ஏராளமான சிறப்பை நான் படித்தேன். ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு செலவாத்தை இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் ஓதணும். இதை சும்மா ஓதக்கூடாது. எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் செலவாத்து ஓதி முடித்த பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ செலவாத்தை நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன். தமிழ்லையும் ஸ்க்ரீன்லேயே போடுறேன். எல்லாருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபியி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. லப்பைக்க அல்லாஹும்ம ரப்பி வ சஅதைக்க ஸலவாத்துல்லாஹில் பர்ரிர் ரஹீமி வல் மலாயிகத்தில் முக்கர்ரபீன வன்னபியீன வசித்திகீன வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன வமா சப்பஹலக மின் ஷைஇன் யா ரப்பல் ஆலமீன். அலா சையிதினா முஹம்மது இப்னி அப்துல்லாஹி ஹாத்தமன் நபியீன வ சையிதில் முர்சலீன வ இமாமில் முத்தகீன வ ரசூலி ரப்பில் ஆலமீன். அஷ்ஷாஹிதில் மசீரி தாஇ இலைக்க பி இதுனிக்க சிராஜில் முனீரி வ அலைஹி சலாம். இதனுடைய தர்ஜுமாவை கேளுங்க. அல்லாஹுவே, என் இறைவனே, அகிலத்தாரின் இரட்சகனே, பெருங்கிருபையாளனும் நன்மைகள் செய்பவனுமான
அல்லாஹ்வே உன்னுடைய ஸலவாத்துக்களையும் உனக்கு நெருக்கமான மலக்குமார்களின் ஸலவாத்துக்களையும் நபிமார்கள், சித்தீக்கீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் அனைவருடைய ஸலவாத்துக்களையும் மேலும் பிரபஞ்ச படைப்பில் எவையெல்லாம் உன்னை தஸ்பீஹ் செய்தனவோ அவற்றின் ஸலவாத்துக்களையும் நபிமார்களில் இறுதியானவரும் ரசூல்மார்களின் தலைவரும் இரையச்சமுடையோரின் இமாமும் அகிலத்தாரின் இரட்சகனின் திருத்தூதரும் சாட்சி சொல்பவருக்கு நற்செய்தி கூறுபவரும் உனது அனுமதியுடன் உன்னுடைய சன்மார்க்கத்தில் அழைப்பவருமான ஒளி விளக்கான எங்கள் தலைவர் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களில் சிறந்த ஸலவாத்தை பொழிவாயாக. அல்ஹம்துலில்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு பொருளை கொண்ட ஒரு ஸலவாத்தா இருக்கு பாருங்க. இது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வழமையா ஓதக்கூடிய ஒரு ஸலவாத்தாம். இந்த ஒரு ஸலவாத்தை இவங்க ஓதுறாங்க. நிறைய சஹாபாக்கள் கூடி நின்று எங்களுக்கு அந்த ஸலவாத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக கேட்ட ஒரு ஸலவாத்து இந்த ஸலவாத்து. இன்னும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நாள்தோறும் இந்த ஸலவாத்தை ஓதி வந்திருக்காங்க. இந்த ஸலவாத்துக்கு ஏன் அவ்வளோ சிறப்பு அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இறுதி தொழுகை இருக்கு இல்லையா, அந்த தொழுகையில் ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஸலவாத்தை தான் ஓதியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு ஸலவாத். இந்த ஸலவாத்துக்கு ஏராளமான சிறப்புண்டு. நான் உங்களுக்கு சுருக்கமாக தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸலவாத்தை கற்றுக்கொள்றதுக்கு ஆசைப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு நற்செய்தி கிடைக்குமா. அதனால தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த அற்புதமான ஸலவாத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓதிட்டு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை நீங்கள் ஓதி பாருங்க, உங்களோட வாழ்க்கையவே அல்லாஹ் அப்படியே மாற்றுவான். இந்த ஒரு ஸலவாத்தை நான் உங்களுக்கு தமிழில் போட்டிருக்கேன் ஸ்க்ரீனில். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். இப்போ இந்த ஸலவாத்தை இன்றைய தினம் எப்படி ஓதுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதை சும்மா ஓதக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, எப்படி ஓதுறது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு அதன்படி அமல் செய்யுங்க. அதாவது ஜுமாவுடைய தொழுகை எல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜத் நஃபில் தொழுதுக்கோங்க. இந்த ஒரு ஸலவாத்தை 17 தடவை ஓதுங்க. அதற்கு பின்னாடி மீண்டும் 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜத் தொழுதுட்டு கடைசி சஜ்தாவில் உங்களுடைய ஹாஜத்தை கேட்டிங்க அப்படின்னா அல்லாஹ் அவற்றை அப்படியே கபூலாக்கி தருவானாம். இந்த ஒரு சிறந்த ஒரு அமலை இன்றைய ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு செய்யுங்க. ரொம்ப சிறப்பு. மற்றபடி எல்லா நேரத்துலையுமே நீங்கள் செய்யலாம். ஆனால் இன்றைக்கு செஞ்சீங்கன்னா துஆ கபூலாகக்கூடிய அந்த நேரத்தில் செய்யும்போது கூடுதலான பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் இன்ஷா அல்லாஹ் நஃபில் தொழுதுட்டு 17 தடவை இந்த ஸலவாத்தை ஓதிட்டு திரும்பவும் 2 ரக்காத் நஃபில் தொழுதுட்டு அதில் கடைசி சஜ்தாவில் உங்களுக்கு தேவையானதை கேளுங்க. தொழுகையை முடிச்சுட்டு கண்டிப்பாக நிறைய துஆ செய்யுங்க. அந்த துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸலவாத்தை நீங்கள் பகிருங்க. ஏன்னா இது நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸலவாத்தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருமே ஓதும்போது அதனுடைய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் நாம் அறிந்திராத பாரம்பரியமான அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஸலவாத்துக்களுடைய தொகுப்பு நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் இருக்குது. இதில் 52 ஸலவாத்துக்கள் இருக்குது. இந்த ஸலவாத் ஒவ்வொன்றும் அரபி, தமிழ் அதனுடைய பொருளோடு இருக்கும். இன்னும் அதனுடைய பலன்களோடு இருக்கும். என்ன ஸலவாத் ஓதுனா என்ன பலன் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாப் வேணுங்கிறவங்க யோசிக்காமல் சீக்கிரமாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.